வெல்கம் டு மும்பை வலா கெஜா சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் குருமா பார்க்க போறோம். சிக்கன் குருமாவோட வேற ஒரு டிஷ்ஷையும் பார்க்க போறோம். அது என்னன்னா பாக்ரி. அது பாக்ரின்னா நிறைய பேருக்கு தெரியாது. அது அரிசி மாவுல தான் செய்வாங்க. நம்ம சப்பாத்தி ரொட்டி எல்லாம் செய்வோம் இல்லையா, அதே மாதிரி தான் செய்வாங்க. அது ஒயிட் கலர்ல, அந்த அரிசி மாவுல செய்தா ஒயிட் கலர்ல இருக்கும். நம்ம இந்த வீடியோல பாக்ரி எப்படி செய்ய போறதுன்னு பார்க்க போறது இல்ல. ஏன்னா அது நம்ம கடையில இருந்து வாங்கிட்டு வர போறோம். ஆனா சிக்கன் குருமா நம்ம இந்த வீட்டுல இன்னைக்கு செய்வோம். ஆனா அந்த சிக்கன் குருமா எப்படி செய்வோம்னு சொல்லி ஒவ்வொன்றா இந்த வீடியோல பார்க்கலாம். ஆனா இன்னொரு விஷயம், மறக்காம நீங்க உங்க வீட்டுல இதே மெத்தட்ல சிக்கன் குருமா செஞ்சு பார்த்துட்டு அதோட பரோட்டா இல்ல சப்பாத்தி இட்லி ஏதாவது தொட்டு சாப்பிடலாங்க. ஆனா நாங்க இன்னைக்கு பாக்ரி வச்சுதான் சாப்பிட போறோம். நீங்களும் மறக்காம செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா நான் போட்ட இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும், இல்லன்னா வராது. சரி, வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்கிட்டு வந்த சிக்கனை ஒரு வாட்டி அலசி எடுத்து அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு சால்ட்டும் போட்டு நல்லா தண்ணியில் 1 இல்லை 2 3 வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்குவோங்க. சுத்தமாக கழுவி எடுத்தாச்சுங்க. ஒரு பேன் வச்சு மிளகு, தனியா, கொஞ்சமாக சோம்பு போட்டு நல்லா பொன்னிறம் வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு எண்ணெயை ஊற்றி வடகம் போட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் அதோடு சேர்த்து தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அது வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் போட்டு கொஞ்சமாக சால்ட்டு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா கலரி விட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கிரேவி பண்ணுறதுக்காக தேங்காய், வெங்காயம், தக்காளி, மிளகாய், பூண்டெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் ஸ்மூத்தாக வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி அதில் அரைச்ச அந்த கிரேவியை ஊற்றி விடுவோங்க. அது நல்லா சுண்டி வரணுங்க. அதுக்குள்ளே பக்கத்தில் இருக்கிற சிக்கனும் நல்லா தண்ணி வத்துற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணுங்க. கொஞ்ச நேரம் நல்லா வதங்கி வர்றதுக்குள்ளே நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போங்க. ஓகேங்க, சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு பூண்டை நசுக்கி அதில் போட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி மூடி வச்சுருவோங்க. இதே சேம் மெத்தட் தாங்க, நீங்களும் வீட்டில் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அந்த மசாலாவை எடுத்து அதுக்குள்ளே போட்டு நல்லா கலரி விட்டுருங்க. கலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் பவுட்ரு பண்ண அந்த மிளகு அந்த இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு கலரி விட்டால் நம்ம அழகான சிக்கன் குருமா ரெடி. இதோட கடையில் வாங்கின பாக்ரியை வச்சு நம்ம டேஸ்ட் பண்ணலாங்க. உதீப் தாங்க டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். அவன் டேஸ்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட எப்படி இருக்குன்னு சொல்லுவான். உதீப் எப்படா இருக்கு? நல்லா வாயை திறந்து சொல்றா, அப்பதான் கேட்கும். சூப்பரா இருக்குது சிக்கன் கிரேவி, அப்புறமா பாக்ரி. என்ன முன்னாடி சாப்பிட விடு, நீ அப்புறமா வீடியோ எடுத்துக்கோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம மும்பை வாலா கெஜா சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறமா அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.